நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை தமிழ்மறை 400 வள்ளுவ பெருமகனார் சிறப்பு தனி கல்லூரிகள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கீழ் துணை மற்றும் தன்னாட்சி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும். அதன் கீழ் உள்ள கல்லூரிகளில் தமிழ் மொழி கல்விக்கான சிறப்பு தனி கல்லூரிகள் திறக்கப்படும். தமிழர் வரலாறு, தமிழர் கலை, தமிழர் மெய்யியல், தமிழர் பண்பாடு, விளையாட்டு ஆகியவற்றுக்கான துறைகள் உருவாக்கப்பட்டு தனி சிறப்பு பட்டங்கள் வழங்கப்படும். இக்கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும். உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான இருக்கைகள் மற்றும் தமிழ் மொழித்துறை நிறுவ நாம் தமிழர் அரசு சார்பில் பொருளுதவி வழங்கப்படும். உலக பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படும். உயர்கல்வி ஆராய்ச்சி துறை உருவாக்கப்படும். அதன் மூலமாக மருத்துவம், அறிவியல், உளவு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சமூக பயன்பாட்டிற்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் வடிவமைக்கப்படும். கண்டுபிடிப்புகளுக்கு தேவையான பொருளுதவியுடன் ஆராய்ச்சி கல்வி மேம்படுத்தப்படும். இதற்கென உலகதரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்படும். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை நாம் தமிழர் அரசு வெளிக்கொண்டு வரும். காடுகள் வளர்ப்பு, பெருங்கடல் ஆய்வுகள், கடல்சார் அறிவியல், தமிழர்களின் வரலாறு, ஓலைச்சுவடி பயிற்சி, கல்வெட்டி பயிற்சி, தொல்பியல் ஆய்வுகளுக்கென்று தனியாக பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும். ஆராய்ச்சி படிப்புகளுக்கான நடுவண் அரசு தொகை பங்கீட்டில் தமிழக உயர்கல்வி ஆராய்ச்சியில் ஈடுபடும் தமிழக ஆராய்ச்சியாளருக்கு தேவையான தொகை பங்கீட்டை பெற்றுத்தர உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். துணைவேந்தர் பணியமர்த்தம் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளின்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை பணியமர்த்தம் செய்யும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கே உள்ளது. துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் தேர்வுக்குழுவின் உறுப்பினர்கள் பணியமர்த்தம் மற்றும் அக்குழு இறுதி செய்யும் பெயர் பட்டியல் ஆகியவற்றை ஆளுநர் ஏற்க மறுப்பதோ அல்லது காலந்தாழ்த்துவதோ வழக்கமாகிவிட்டது. இதன் நேரடி விளைவாக கடந்த 2025 மார்ச் மாத நிலவரப்படி மாநிலத்தில் உள்ள 8 பல்கலைக்கழகங்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக துணைவேந்தர்கள் நிலையாக பணியமர்த்தப்படவில்லை. இதனால் தற்காலிக நீட்டி பதவி காலத்திலே 85 விழுக்காடு பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. துணைவேந்தர் பதவி காலியாக இருப்பதால் அல்லது தற்காலிக நிர்வாகத்தின் கீழ் இருப்பதால் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் காலந்தாழ்த்தப்படுவது மற்றும் நிர்வாக முடிவுகளை எடுப்பதில் தொய்வு என பல சிக்கல்கள் நீடிக்கின்றன. நிலையான துணைவேந்தர் இல்லாதது அந்தந்த பல்கலைக்கழகங்களின் நிறுவன தன்னாட்சிக்கும் கல்வி செயற்பாடுகளின் தரத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு அரசு முன்மொழிந்து 2025 ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வழியே சட்டமாக்கப்பட்டு முதலமைச்சரிடம் வேந்தர் பொறுப்பு இருக்கும் என்கிற முடிவை நாம் தமிழர் கட்சி கடைபிடிக்கும். இந்த சட்டங்கள் தற்போது உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடையின் கீழ் இருக்கும் நிலையில் அந்த வழக்குகளை விரைந்து முடித்து இந்த சட்டங்கள் உரிய முறையில் நடைமுறைக்கு வருவதற்கான முயற்சிகளை நாம் தமிழர் அரசு மேற்கொள்ளும். சுற்றுலா துறைக்கான படிப்பு தமிழக சுற்றுலா துறையின் முதன்மை மாநிலங்கள் ஒன்றாக இருந்து வருகிறது. எனவே சுற்றுலா மேம்பாட்டிற்கு என்று தனியே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் தொன்மையான சிறப்பு வாய்ந்த இடங்கள் குறித்த வரலாறு, கடல் மூழ்கிய சங்ககால நகரங்கள் குறித்த வரலாறு அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஆய்வுகள் நடத்தப்படும். ஆராய்ச்சி பங்கீடு தமிழ்நாடு அரசியல் ஆராய்ச்சி பண பங்கீடு அனைத்து மாவட்ட பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு குறிப்பாக சிற்றூர்களில் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சென்று சேர்வது உறுதி செய்யப்படும். தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்லூரிகள் பணிபுரியும் பேராசிரியர்களின் தகுதி தேர்வு, ஊதியம் போன்றவற்றை உறுதி செய்யும் அமைப்பு ஒன்றை உருவாக்கி அரசின் மேற்பார்வையில் தனியார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமிழக அரசின் சிறப்பு தேர்ச்சி ஒரு தகுதியாக வைக்கப்படுவதோடு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அரசு பயிற்சியிலும் கலந்து கொள்வது கட்டாயமாக்கப்படும். தமிழகத்தில் உயர்கல்வி பயின்றுவருக்கென தனியார் வேலைவாய்ப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்ட அரசின் அமைப்பு மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் தமிழர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். சிறப்பு குழு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அளவிலான குழு அமைக்கப்பட்டு அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பாடத்திட்டங்கள் பன்னாட்டு தரத்திற்கு உயர்த்தப்பட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராய்வு செய்யப்படும். தமிழக பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் குழுவின் கூட்டம் உலகத்தரம் மற்றும் நடப்பு நிகழ்வுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை இறுதி செய்து அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றில் அறிமுகம் செய்து நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யும். ஒவ்வொரு துறையிலும் ஆண்டுதோறும் ஏற்படுகின்ற மாற்றங்கள், புதிய செய்திகள் போன்றவற்றில் எது சரியானதோ அது பாடத்திட்டங்களில் புதிதாக சேர்க்கப்படும். இருக்கும் பாடத்திட்டத்தில் இணைக்கும் வகையில் நிகழ்கால மாற்றங்கள் என்ற கட்டாய தலைப்பு அமைத்து புதிய பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். வளர்ந்து வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப அனைத்து பாடத்திட்டங்களும் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சரிவாக மாற்றி அமைக்கப்படும். துறையின் நன்மை வளர்ச்சிக்கென்று ஆண்டுதோறும் புதிய பாடம் சேர்க்கப்படும். இது துறையின் நன்றிய நிலை மற்றும் வளர்ச்சி அறியும் வகையில் அமைக்கப்படும். அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் அனைத்தும் தரம் உயர்த்தப்படும். துறைசார் படிப்புக்கு ஏற்ற நேரடி செயலறிவை பெற்றுக் கொள்ள வேண்டி காலாண்டிற்கு ஒருமுறை பயிற்சி இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். நாம் தமிழர் ஆட்சியில் உயர்கல்வி உலகதரம் வாய்ந்ததாக மாற்றப்படும். பன்னாட்டு கல்வி கோட்பாடுகளுக்கு ஏற்ப பாடத்திட்டங்களும் பயிற்சிகளும் ஆராய்ச்சி முறைகளும் அளிக்கப்பட்டு தமிழக உயர்கல்வி பட்டம் எந்த நாட்டிலும் ஏற்கக்கூடிய அளவில் மாற்றியமைக்கப்படும். தற்போதைய
தற்போதைய உயர்கல்வி வேலைவாய்ப்பினை மட்டும் மையப்படுத்தியதாக உள்ளது. இந்த நிலை மாற்றப்பட்டு உயர்கல்வி வாழ்வியல் சார்ந்ததாகவும் புதிய எண்ணங்களையும் அறிவாற்றலையும் உருவாக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படும். அறிவியல் கல்வியும் கலை கல்வியும் சம வேலைவாய்ப்பும் அறிவு மேன்மையும் கொண்ட கல்வியாக அமைக்கப்படும். ஓய்வு அகவை வந்தவுடன் ஆராய்ச்சியாளர்களையும் பேராசிரியர்களையும் வெளியேற்றும் நடவடிக்கை மாற்றப்பட்டு தகுதி வாய்ந்த ஆராய்ச்சியாளருக்கு வாழ்நாள் ஆராய்ச்சியாளர் திட்டம் கொண்டு வரப்படும். அதன் மூலம் ஆராய்ச்சி அறிவையும் பட்டறிவையும் பெறுவதில் உள்ள தடை நீக்கப்படும். பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புடையவர்கள், கல்வி சார்ந்த மேதைகள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் தவிர மற்றவர்கள் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆக்கப்படும். நடைமுறை ஒழிக்கப்படும். ஆராய்ச்சி ஏடுகள் மற்றும் இதழ்கள் கொண்ட மையம் ஒன்று தொடங்கப்பட்டு அதன் வழி எந்த பல்கலைக்கழகத்திலும் புத்தகம் கடன் பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். ஆராய்ச்சி கட்டுரைகள், இதழ்கள், புத்தகங்கள் கட்டணம் இல்லாமல் மின்னணு புத்தகமாக நாம் தமிழர் அரசு பெற்றுத்தரும். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பயிலும் சிற்றூர்களை சேர்ந்த மாணவர்களுக்கு தனியார் வேலைவாய்ப்புகளுக்கான வளாக தேர்வுகள் நடத்தப்படும். இந்த வேலைவாய்ப்பில் மிகவும் பின்தங்கிய சிற்றூர்களில் இருந்து வரும் மாணவ மாணவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நாம் தமிழர் ஆட்சியில் உயர்கல்வி உலகதரம் வாய்ந்ததாக மாற்றப்படும். பன்னாட்டு கல்வி கோட்பாடுகளுக்கு ஏற்ப பாடத்திட்டங்களும் பயிற்சிகளும் ஆராய்ச்சி முறைகளும் திருத்தியமைக்கப்பட்டு தமிழ்நாட்டு உயர்கல்வி பட்டம் எந்த நாட்டிலும் ஏற்கப்படக்கூடிய அளவில் மாற்றியமைக்கப்படும். சட்டம், மருத்துவ பட்டம் பெற்றோருக்கு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் வாய்ப்பு அளிக்கப்படும். இதன் மூலம் அத்துறை சார் வல்லுநர்களின் அறிவும் பயனறிவும் கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும். அடிப்படையில் எந்த கல்வி பயின்றவரை எந்த துறையில் படிக்கவும் நுழைவுத் தேர்வு மூலம் வாய்ப்பு அளிக்கப்படும். இதன் மூலம் மருத்துவரும் சட்டம் பயிலும் நிலையும் பொறியாளரும் சட்டத்துறை சார்ந்தவர்களும் மருத்துவம் படிக்கும் தடையற்ற நிலை ஏற்படுத்தப்பட்டு கல்விசார் விடுதலை நிலைநாட்டப்படும். 9 மற்றும் 11ஆம் வகுப்புகள் மாணவர்களுக்கு தொழில்சார் மேலாண்மை பற்றிய சிறப்பு பாடங்கள் வைக்கப்படும். ஒப்பந்த அடிப்படையில் கல்வி உதவி. வெளிநாட்டில் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் அரசு பொருளுதவி வழங்கும். மேலும் அவருக்கு வேலையும் உறுதி செய்து அவரது ஆராய்ச்சி அறிவு நாட்டிற்கு பயன்படுத்தவும் அரசு உதவியில் படித்தவர்கள் வேறு இடத்தில் வேலை செய்ய முடியாதபடி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும். துணைவேந்தர் கையெழுத்து போட்டால்தான் பேராசிரியர் ஓய்வு பெற முடியும் என்ற நிலை மாற்றப்படும். இதன் மூலம் துணைவேந்தர்கள் ஆசிரியர்களுக்கு அளிக்கும் முறையற்ற நெருக்கடியும் நீக்கப்படும். மாற்றுமுறை ஆராய்ச்சி படிப்புகள் எனப்படும் ஆராய்ச்சி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் எந்த பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் ஆராய்ச்சி படிப்பை தொடங்கிய மாணவரும் வேறு பல்கலைக்கழகத்திற்கு கல்லூரிக்கும் தன் ஆராய்ச்சி படிப்பை மாற்றிக்கொண்டு படிப்பை தொடர வழிவகை செய்யப்படும்.